நீட் தேர்வுக்கு எதிராக சென்னையில் திரைத்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தவறான முன் உதாரணமாக இருப்பதாக திரைத்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளனர். நீட் தேர்விற்கு எதிராக டெல்லியில் போராடும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சிக்கு ஆதரவாக நீலம் பண்பாட்டு மையம், நீலம் மாணவர் இயக்கம் சார்பில் நோ மோர் நீட் எனும் தலைப்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பிரபல திரைப்பட இயக்குநர்கள் வெற்றிமாறன், பா ரஞ்சித், அமீர், இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன், நடிகைகள் ரேவதி, ஆண்ட்ரியா, பாடகர் அறிவு உள்ளிட்ட திரையுலக பிரபலங்கள், கல்வியாளர்கள் என பலர் கலந்து கொண்டு நீட் தேர்விற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் பேசிய இயக்குனர் வெற்றிமாறன், நீட் தேர்விற்கு எதிராக மாணவர்களின் போராட்டம் ஒன்றிய அரசின் தோல்வி என விமர்சித்தார். அனிதா வீட்டிற்கு மறைமுகமாக செல்கிறவர்கள் தீர்வுக்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என முதலமைச்சர் விஜயை இயக்குனர் அமீர் மறைமுக தாக்கி பேசினார். ஒரு நாட்டில் மாணவர்கள் ஒரு போராட்டத்துக்கு வர்றாங்கன்னா அப்போ அந்த நாட்டில் மற்ற அமைப்புகள் சரியாக செயல்படலைன்னு அர்த்தம். அதனால தான் மாணவர்கள் போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ இந்த ஒரு மாணவர் போராட்டம் என்பது ஒரு அரசினுடைய தோல்வி. நீட்ன்றது மூலமாக நம்மிடமிருந்து மருத்துவ கல்வியை முழுமையாக எடுக்கிறதும் மருத்துவ அறிவை முழுமையாக எடுக்கிறதும் தான் அவங்களோட ஒரு செயல்பாடாகவே இருக்கு. அண்ட் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற நீலம் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு என்னுடைய ஆதரவு இருக்கும். தொடர்ந்து நான் வந்து கலந்துக்கிறேன். லெட் அஸ் ஜாயின் ஃபோர்சஸ் டுகெதர் டு பேன் நீட். ஜனநாயகன் திரைப்படத்தை காப்பாற்ற ஒரு பெரும் கூட்டம் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த கூட்டம் இதைவிட பெரிய கூட்டமாக இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் அவர்களை விட அறிவார்ந்த கூட்டம் என்பதை அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆட்சியாளர்கள் இந்த நீட்டுக்கு எதிராக ஒரு நிலையை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறது அது ஒரு ஏமாற்று வேலை. அந்த டெல்லியில் நடந்துகிட்டு இருக்க அந்த கொடுமைகளை பார்க்கும்போது அடிக்கிறான், காவல்துறை அடிக்கிறான், ராணுவம் அடிக்கிறான். இங்க இருக்கிற காவல்துறை கோச்சுக்காதீங்க, அடிக்கிறான்னு ஒருமையில பேசுறேன்னு. அடிக்கிறவன் அடிக்கிறான்னு தான் சொல்ல முடியும், அடிக்கிறாங்கன்னு நான் மரியாதை கொடுக்க முடியும். நாயா கத்தினாலும் நீங்கள் நானும் நாயா கத்தினாலும் இன்னைக்கு இந்த போராட்டம் வராது. நாளை காலையில பாருங்க ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் எவ்வளவுன்னு சொல்லி அத்தனை ஊடகங்கள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இது அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க செய்யற துரோகம்ன்றதே தெரியாம செய்வாங்க. நான் யாருக்கு எதிரானவன் கிடையாது. அராஜகம் செய்கின்ற, அநீதி செய்கின்ற அரசுக்கு என்றைக்குமே எதிரானவன், மக்களுக்கு ஆதரவானவன். இவ்வளவு பெரிய ஒரு பொது தேர்வை இந்தியாவில் கிட்டத்தட்ட மாணவர்கள் எழுதுகிற நுழைவுத் தேர்வில் பல முறை இந்த தேர்வில் குளறுபடி நடந்துருச்சு. கொஞ்சமாவது மனசாட்சி உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் அவனே விலகி இருக்க வேண்டாம். இவ்வளவு போராட்டம் நடந்து மாணவர்களை தடியடி நடத்தி கொடுமைப்படுத்தி எவ்வளவு சின்ன சின்ன இளம் பெண் பிள்ளைகளை, குழந்தைகளை போட்டு அடிக்கிறாங்களே பார்க்கல. அதுக்கு பிறகும் பதவி விலக மாட்டேன்னு ஒருத்தர் நிற்கிறான்னா அவன் நேர்மையற்றவன் தானே, அடிப்படை அறமற்றவன் தானே. இந்தியா முன்னேறணும்னு உண்மையான நோக்கம் இருந்தா மோடி இப்படி நடந்துக்குவாரா? இந்த தர்மேந்திர பிரதான், அந்த அமித்ஷா அப்படி காப்பாத்திட்டு இருப்பாரா? 17, 16, 19 வயசு, 20 வயசு, வாட் எவர் இட் இஸ், எல்லாம் நம்ம சின்ன குழந்தைங்க. அப்படியே முட்டி போட்டு கையை கூப்பி கெஞ்சறாங்க, கேட்காதீங்க, நாங்க வந்து கதறாங்க, நாங்க என்ன கேட்குறோம், எங்களுடைய உரிமைகள் கேட்குறோம். நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறேன், ஆனா இந்த நீட்னால என்னுடைய கனவு வந்து போயிடும். எங்க அம்மா அப்பா வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்களை அடிக்காதீங்க, நாங்க தப்பு பண்ணல அப்படின்னு கதறாங்க. டிசிபி வந்து எல்லாரும் கலைஞ்சு போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு போயிட்டு இருக்கு, பலார்னு கண்ணத்துல ஒரு அறை. கோ ஹெட், நில்லுங்க, போராடுங்க, உங்களுடைய பாதைகள் வகுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஒரு வார்த்தை நாங்க சொல்ல தேவையில்லை. நாங்க வந்து சைட்ல நின்று உங்களுக்கு வந்து எந்த உதவி வேணுமோ செஞ்சுக்கிட்டே வரோம். ஆனா கல்வியை விடாதீங்க, கேள்விகள் கேட்கறது விடாதீங்க. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோட்டஸ்ட் என் வாழ்க்கையில். நான் பிகாஸ் தூரத்தில் இருந்தாலும் அவ்வளோ இமோஷ்னலி இன்வெஸ்டடாக இருக்கோம் எல்லாரும், நான் மட்டும் கிடையாது. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு say a few lines from one of my favorite poems by Rabindranath Tagore, where the mind is without fear and the head is held, where knowledge is free. Into that heaven of freedom, my father, let my country. So, where knowledge is free, அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்கோம். Knowledge is our birthright. It is the நம்ம உரிமை அது.
And if the system is denying that, then the system has to be rectified. Kandipa. ஒரு பிள்ளை அழுதாலே அது தாயால தாங்க முடியாது. ஒரு பிள்ளை காலில் ஆணி குத்தினாலே தாயால தாங்க முடியாது. ஆனா ஒரு பிள்ளை தற்கொலை செய்து கொள்வதை எப்படி ஒரு தாயால தாங்க முடியும்? எத்தனை குழந்தைகளை, எத்தனை மாணவர்களை நாம் இந்த நீட்டை எதிர்த்து, நீட் பயத்தினால நாம் இழந்திருக்கிறோம். ஒரு குழந்தை இறந்த பொழுது இதை மிக கவனமாக கையில் எடுத்து இந்த அரசு செயல்பட்டிருக்கும் என்று சொன்னால், நீட்டை விலக்கி இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு இத்தனை நூற்றுக்கணக்கான மாணவர்களை நாம் இழந்திருக்க மாட்டோம். சட்டம், அரசு, அரசாங்கம், அரசியலமைப்பு அனைத்துமே மக்களுக்கானதுதான். இந்த மக்களுக்கானது என்கின்ற அந்த அடிப்படை புரிதல் இல்லாத இந்த அரசாங்கம் போராடுகிற மாணவர்களை வன்முறையை ஏவி அவர்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அனிதா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்மிடம் எழுப்பிய கேள்விக்கு இன்றைக்கு வரைக்கும் நம்மிடத்திலே பதில் இல்லை. இது அனிதாவுடைய போராட்டம். நாம் அனைவரும் போராடி கொண்டிருப்பது அனிதாவுடைய போராட்டம். இந்த போராட்டத்திற்கு ஒரு தீர்வு காணும் வரை நாம் யாரும் சட்டம் பின்வாங்கக்கூடாது. போராட்டத்தில் பேசிய கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, கல்வியின் தரத்தை உயர்த்துகிறோம் என்ற பெயரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே நுழையாதபடி நீட் தேர்வை ஒன்றிய அரசு நடத்துவதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி ஆட்சியில் மாணவர்கள் தற்கொலை விகிதம் 16 மடங்கு அதிகரித்துள்ளதாக எழுத்தாளர் சாலமன் புகார் கூறினார். டெல்லியில தர்மேந்திர பிரதானை ராஜினாமா செய்ய சொல்கிறார்கள். இர்ரெகுலாரிட்டியை சரி பண்ண சொல்றாங்க. ஃபேர் நீட் கேட்கிறாங்க, பேன் நீட் கேட்கல. இது முதலாளிகளோட இன்டர்பிரேஷன். டொனால்ட் ட்ரம்ப் அப்படி இன்டர்பிரேட் பண்ண சொல்லி திரு நரேந்திர மோடிக்கு சொல்லி தர்றார். பாவம் திரு நரேந்திர மோடி அவராக எதுவும் செய்யறது இல்லை. வெளிநாட்டுக்காரன் தூண்டாம திரு நரேந்திர மோடி எதையுமே செய்யல. அதனால தான் தன்னெழுச்சியா மாணவர்கள் எதையாவது செஞ்சா உடனே இது வெளிநாட்டு சதி. வெளிநாட்டு சதியின் மொத்த உருவம் திரு நரேந்திர மோடி தான். இந்த நீட் தேர்வுக்கு முன்னோடியான மாநிலமாக, நீட் எதிர்ப்புக்கு முன்னோடியான மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது. மாணவர்களுடைய தற்கொலை விகிதம் கண்ணாபின்னான்னு ஏறிடுச்சு. நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாணவர்களுடைய தற்கொலை விகிதம் 16 மடங்குங்க. 2015 இருந்து 2026 மோடி ஆட்சி காலகட்டத்தில் 16 மடங்கு. ஒரு மாணவர்களுடைய உயிரை காப்பாற்ற துப்பில்லாத அந்த அரசு எதற்கு ஆள வேண்டும்? மக்களை ஆளுகின்ற தகுதியற்ற இந்த அரசு, மாணவர்களை தற்கொலை குழியில் தள்ளுகின்ற இந்த அரசு இனியும் அரசாளலாமா என்கின்ற கேள்விதான் ஜந்தர் மந்திரில் எழுகிறது. அவர்களோடு இணைந்து நிற்போம்.